விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024 புதன்கிழமை சித்திரை மாதம் 4ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் என்ன, யாருக்கு சந்திராஷ்டமம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் பூச நட்சத்திரத்துல காலை 8:51 வரை சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். நவமி திதி மாலை 6:59 வரைக்கும் நமக்காக இருக்கு. அதற்கப்புறமேல் தசமி திதி வந்துடுது. சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை 8:51 வரைக்கும். அதற்கப்புறமேல் பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக வடக்கு, பரிகார பொருளாக பால், வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி தேவி. இப்படி சந்திரன் பூச நட்சத்திரத்திலையும் அதை தொடர்ந்து ஆயில்ய நட்சத்திரத்திலையும் இன்னைக்கு சஞ்சாரம் செய்யறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை ரொம்ப பிரமாதமா இருக்கும். வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள். சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, மங்கள வாத்தியங்கள், மங்கள நிகழ்வுகள், மங்களகரமான காரியங்கள், மங்களகரமான காரியங்களுக்கான அழைப்பிதழ்கள் உங்களை தேடி வரும். தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள், இந்த மாமா, மாப்பிள்ளை, மச்சான், மாமா குட்டி, மாப்பிள்ளை குட்டி, மச்சாங்குட்டியுடன் அதிகமா இணக்கத்துடன் செயல்பட வேண்டிய தருணங்கள். அவர்கள் மீதான அன்பும் பாசமும் அதிகரித்து காணப்படும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொருளாதாரத்தை பத்தின கவலை கண்டிப்பா வேண்டாம். அன்புக்குரிய துணை கிட்ட லேசா சின்ன சின்னங்கள், கோபம், சீண்டல், ஒரு வம்பு கலாட்டா, ஒரு கேலி கிண்டல், நக்கல், நையாண்டி, இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து காணப்படும். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு வாத விவாதங்கள், பங்காளி சண்டை அப்படிங்கிறது நிச்சயமா எட்டி பார்க்க வேண்டிய தருணம் இருக்கும். அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டுல நடக்கிற பங்காளி சண்டையாவது அட பங்காளி பங்காளி அப்படின்னு எட்டி பார்க்க வேண்டிய தருணம். இந்த பங்குக்கு பழைய கலப்பை, கூட்டுக்கு குட்டை கலப்பைன்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் எல்லாமே அரிசி உமியும் கொண்டு வா ஊதி ஊதி திம்போங்கிற காலம்லாம் போய் ஒரு தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும். ஆனா கொஞ்சம் எஃபர்ட் போட்டுதான் ஆகணும், அட்டெம்ப்ட் எடுத்துதான் ஆகணும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்து வைக்கிற அடி ஒன்னொன்னுலையுமே ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். 2 நாட்களா இருந்துகிட்டு இருந்த மன தவிப்பு, மன தடுமாற்றம், ஒரு பரிதவிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு 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 சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்கும். நம்பிக்கை, நாணயம், கைராசி, சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன், நீங்க எப்ப உங்க வாக்கை காப்பாத்த போறீங்கிற நிலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எதிரிக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு. தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, மணி ஃப்ளோ, ரொட்டேஷன் அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். மனபயம் அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒரு தைரியம் அப்படிங்கிறது இருக்க வேண்டிய தருணங்கள். பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை விறுவிறுப்புக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்வேன், முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன், யார் வரீங்களோ வாங்க, வராதவங்க போங்க, வந்தா வாங்க, வராங்காட்டி வீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிச்சயம் உண்டு. அப்போ வெண்மை நிறம் சம்பந்தப்பட்ட வஸ்திரம், வெண்மை நிறம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள், வெண்மை நிறம் சம்பந்தப்பட்ட இனிப்பு பொருள் தேடி வருவதற்கான தருணங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஹெல்தி ஃபார் யூ, பெட்டர் ஃபார் யூ. அதே மாதிரி உடல் நலத்தின் மீது அதிக அக்கறை கொள்வதற்கான தருணங்கள். உடற்பயிற்சி, தேகப்பயிற்சி, மூச்சு பயிற்சி ரொம்ப தெளிவாக இருக்கும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு இரு கண்களாகவே இன்னைக்கு நாளினுடைய அமைப்புல காணப்படும். அதே மாதிரி சிநேகிதர்களுக்கிடையே நல்ல இணக்கமான தருணங்கள், நல்ல ஜில்லுன்னு ஏசி நிறைந்த இடங்கள், ஏசி கொஞ்சம் தூக்கலா இருக்கிற வாகனங்கள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி அந்த ரேஞ்சான வாகனம், ரேஞ்சான பிரயாணம் அப்படிங்கிறதெல்லாம் கடகராசி நேயர்களுக்காக நிச்சயம் உண்டு. வண்ணங்கள், எண்ணங்கள், நல்ல ஐ கலரு அப்படின்னு, கலரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். நல்ல டார்க் ஸ்பிளாஷி கலர் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரை கலர் லைட்டா கொஞ்சம் டல்லு தான் அடிக்கும். சந்திரனே கொஞ்சம் டல் அடிக்கிறாருல்ல, பத்தாவதுக்கு வேற வாக்கு ஸ்தானத்துல கேது பகவான். கொஞ்சம் கொஞ்சம் வாக்கு கொடுத்த வாக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு, சார் ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன்,
மீதி கிணறு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், தாண்டிடுவேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு பெற வேண்டிய நிலை உங்களுக்காக இருந்துகிட்டே இருக்கு. குடுக்கல் வாங்கல் ஒரு பரிதவிப்புடன் இருந்தாலும் ஒரு பாதி கிணறு தாண்டி மீதி கிணறு தாண்ட வேண்டிய போயிடாதீங்க, அங்கேயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன், சீக்கிரமா வாங்க, உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒண்ணு யாரையாவது காத்திருக்க சொல்லணும், இல்ல நம்ம காத்திருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு. சந்திரனே கேதுவை சந்திக்கிறதுக்கு காத்திருக்காருன்னா பாருங்களேன். அப்ப வெயிட்டிங், கால் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங், சார் டிக்கெட் வெயிட்டிங், ஆளே வெயிட்டிங் சார், டோட்டலா வெயிட்டிங் ஹால் அப்படின்னு. இந்த வெயிட்டிங் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். சார் சலூனுக்கு போனாலும் வெயிட்டிங், மளிகை கடைக்கு போனாலும் வெயிட்டிங், கியூல நின்னாலும் வெயிட்டிங், பேங்க்கு போனாலும் வெயிட்டிங். இந்த வெயிட்டிங்கிறது இருக்குமா இன்னைக்கு அப்படின்னு சிம்மராசி நேயர்கள் கேட்கலாம். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை தொலை தூரத்துல இருந்து சுப செய்திகள் கண்டிப்பா இருக்கும். பக்கத்துல சுப செய்திகள் அப்படிங்கிறது இருக்காது. அக்கம் பக்கத்தினரிடையே சின்ன சின்ன வாத விவாதங்கள், இந்த நெய்பர்ஸ் என்வி, ரிலேட்டிவ்ஸ் என்வி, ஃப்ரெண்ட்ஸ் என்வி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அதாங்க அந்த பொறாமை, ஆற்றாமை, இயலாமை, பொறாமை அப்படின்னு அந்த 5 ஆமை அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம் கன்னிராசி நேயர்களுக்காக தொடர்ந்து இருக்கும். இந்த மசாலா சாதத்தை பார்த்துட்டா உடனே கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது. ஒரு அரை வயிறு, முக்கால் வயிறு போதுங்க, லைட்டா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கேப் விட்டு சாப்பிடணும். அதே மாதிரி ஹெல்தி ஃபார் யூ, பெட்டர் ஃபார் யூ, உடல் நலத்திற்கு இது நல்லது அப்படின்னு சொல்ல வேண்டிய உணவுப் பொருட்களை தேடி போக வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. இந்த சிவப்பரிசி, கருப்பரிசி, அப்புறம் கேரளா மட்ட அரிசி, அந்த அரிசி, இந்த அரிசி இதெல்லாம் நல்லதான் சார் அப்படின்னு குதிரவாளி, சாமை, திணை, சிறுதானிய ரகங்கள், இந்த சிறுதானியங்களை சிறுதானியம்னு சொல்றதை விட உயிர் தானியம்னு சொல்ல வேண்டிய அமைப்பு, அதை தொட்டு வாங்க வேண்டிய அமைப்பு, பழங்களுக்கு, காய்கறிகளுக்கு, கீரை வகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆமா சார், இதெல்லாம் இன்னைக்கு தான் கொஞ்சம் தெரியுது கண்ணுக்கு அப்படின்னு முக்கியத்துவம் ஹெல்தி ஃபார் யூ அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை டென்ஷன், படபடப்புக்கு பஞ்சம் இருக்காது. ஆமா சார், யாரோ மனசை ஆட்டி விட்டுட்டாங்க, இந்த கல்லெடுத்து மாங்காய் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு மனசு, மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு, கியாமியான்னு கிடக்கு சார், என்னன்னே ஒன்றும் புரியல அப்படின்னு. இந்த நம்ம தாய்மொழியை தவிர்த்து பாக்கி இருக்க மொழியெல்லாம் பார்த்தா ஜிலேபியை புட்டு போட்ட மாதிரியே இருக்கும். இது என்னது, இது ஜிலேபியை புட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். இதை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கோ, டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்ல அட்ரஸ் சொல்றதுக்கோ, ஒரு வழி சொல்றதுக்கோ, அப்பா நீ பேசுறது எனக்கு புரியல, பதிலுக்கு நான் இங்கிலீஷ் பேசினேன்னா யாருக்கும் புரியாது அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி, இந்த நீங்க நீங்க பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது உங்களுக்கு புரியுமாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு ஏதோ நான் என்னால முடிஞ்சதை நான் செய்றேன் அப்படின்னு தம் கட்டி நிறைய காரியங்கள் நீங்களே பொறுப்பெடுத்து அலைஞ்சு திரிஞ்சு கால் வலிக்க, கைகள் வலிக்க செய்ய வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்த உங்களை தவிர வேற யாரும் வீட்டுல பொறுப்பா இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. கடமை இருக்குது, எழுந்திரி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, டியூட்டி, டிகினிட்டி, சின்சியாரிட்டி அப்படின்னு யுவர் சின்சியர்லி அப்படின்னு போட வேண்டிய தருணம். சார் நான் ஒரு ஆளா எவ்வளவு பாக்குறது, எவ்வளவு செய்யறது, இந்த மேட்ச்ல வேற தினேஷ் கார்த்திக் ஒரு ஆளா ஆர்சிபிக்காக அடிச்ச மாதிரி, பேயடி அடிச்ச மாதிரி நான் ஒரு ஆளாவே நின்று எல்லாம் அடிக்கிறேன், யாரும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி கடமையை செய்வோம், பலனை தெய்வம் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை, நாணயம், கைராசி படிச்சிட வேண்டிய அமைப்பு, மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்தெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. கொடுத்த வார்த்தையை கண்டிப்பா காப்பாத்திடுவீங்க. கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஸ்ட்ரகிளா இருக்கும், போராட்டமா இருக்கும், ஆனா மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் உங்களுக்காக நிச்சயம் உண்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். சார் உட்காந்துட்டே முடிச்சிடலாம் சார், இருந்த இடத்துல இருந்தே முடிச்சிடலாம் சார், போன்லயே பேசி முடிச்சிடலாம், இதுக்கு எதுக்கு நேர்ல போகணுமா, நேர்ல தான் போய் ஆகணுமா, நானே தான் வந்தாகணுமா, செலவுக்கு செலவு, அலைச்சலுக்கு அலைச்சல், டிராவல் பண்றது வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு, லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் இல்லாமல் கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு ஒரு டென்ஷன், பரிதவிப்பு அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த அயன் பண்ணாத சொக்கா, இந்த சுருங்கின வஸ்திரம் இதெல்லாம் கொஞ்சம் இழுத்து விட்டு தான் கவர் பண்ணும். ஆமா சார், இழுத்து விட்டு தான் கவர் பண்ண வேண்டியதா இருக்கு. லாஸ்ட் மினிட் டிசிஷன், லாஸ்ட் மினிட் ரஷ், லாஸ்ட் மினிட் டெசிஷன், லாஸ்ட் மினிட் ஒரு அப்கமிங் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும். சரி பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு இன்ஸ்டன்ட் டெசிஷன் எடுக்கிறப்ப கொஞ்சம் அவஸ்தை, அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டுட்டாங்க, அது ஆடிட்டு இருக்கு, சந்திரனே யாரோ ஆட்டி விட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தார், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், நான் கில்லாடி அப்படிங்கிற, நீங்க கில்லாடிக்கு கில்லாடிங்கிறது எனக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு தெரியாது இல்ல. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு, எடுத்த காரியம் முடிக்க வேண்டிய ஒரு நிலை, சிநேகிதர்களின் நல்ல பேர் வாங்குறதும், குடும்ப உறவுகளிடையே மதிப்பும், மரியாதையும், அந்தஸ்தும் உயர்ந்து காணப்பட வேண்டிய தருணம். ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு பர்ஃபெக்டான டைம் பீரியட். மகர ராசி நேர்களே நெத்தி லட்சம் மாதிரி எடுங்க, நெத்தியடி அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி திருன்னு முழிக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது.
வித்தை ரொம்ப பிரமாதமா வரும். எல்லோரும் உங்களை பார்த்து பாராட்டுவதும், புகழ்வதும், பெறுவதும் அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். ஒண்ணே ஒண்ணு, எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான், என்ன பார்த்தியா அப்படின்னு தயவு செஞ்சு யார்ட்டயும் கேட்டுறாதீங்க. ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பதட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஃபம்பிள்னஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். எல்லாம் சிவமயம் என்பது எனக்கெல்லாம் பயமயம். நண்டு கண்டாலும் பயம், பூச்செண்டு கண்டாலும் பயம். போட்டு கொடுத்துருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு சார். இந்த நக்கீரர் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நக்கீரருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் எல்லாம் வந்துட்டு போறாங்க. நல்ல வேலை எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் வரலையேன்னு யோசிச்சுக்கோங்க. எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் நீங்க மாட்டினீங்கன்னு அர்த்தம். யாருக்கிட்டையும் வாய் கொடுக்காதீங்க, வம்பு தும்பு பேசாதீங்க. கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா இருந்துடுறது நல்லது. நிறைய இடம் போனா என்ன, வளம் போனா என்ன. கும்பராசி நேர்களே நம்ம மேல உழுவாம போனா ரொம்ப நல்லது அப்படின்னு 10ஓட 1 11, அத்தோட 1 இதுவும் 1 கும்பலோட கோவிந்தா போட்டிருங்க. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனியே தன்னந்தனியே நான் தனித்தவளு அப்படின்னு ஒன் மேன் ஷோ, ஒன் மேன் ஆர்மி, இந்த சிங்கிள் மேன் ஷோ அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பாராட்டு, பெருமை, புகழ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கேளிக்கை, வாடிக்கை, விருந்துக்கான அழைப்பிதழ்கள், அதே மாதிரி நல்ல பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த நாளாகவும், இயல், இசை, நாடகம், இதுல மனம் லயிக்க வேண்டிய தருணங்கள், நல்ல புண்ணிய காரியங்கள், தான தர்மங்கள், ஆசீர்வாதங்கள், பிள்ளைகள் விதத்துல நிறைய நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும். புது பொருள் சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை மீனராசி நேயர்களுக்காக நிச்சயம் உண்டு. ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் போட்டா கூட சந்தோஷப்பட்டுக்கங்க. சந்திரனே ஆர்டர் போடுறாருன்னா பாத்துக்கலாம், அப்புறம் நீங்க போடாம இருப்பீங்களா? அதே மாதிரி குடும்பத்துல நல்ல நிம்மதியான சூழ்நிலை, அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை நீங்களே உருவாக்கிப்பீங்க. இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள்ல அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன். ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் 3 உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.